முறையாக வாய்ப்பு கொடுத்ததற்காக உங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்னதுனால மட்டும்தான் அடுத்த இன்னொரு நிகழ்வுகளுக்கு என்னை வந்து அழைச்சிருக்கிறாங்க. அதற்கு உறுதுணையாக இருந்த முதல்வர் ஐயா அவர்களுக்கும், லெக்சரர் சிவா சார் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம நேரடியா நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இந்த டாபிக் உள்ளார போயிடலாம். இன்னைக்கு வந்து ஏஐ டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துருக்குறோம். அந்த ஏஐ டூல்ஸ் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம மொபைல்ல இருக்கக்கூடிய ஆப்ஸ்ல நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது. ஆனா அது வந்து தெரியாததுனால நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இன்னொருத்தரோட உதவியை நம்ம நாடிட்டு இருக்கிறோம். ஆனா வந்து என்னதுன்னா நம்ம மொபைல்லயே இன்பில்ட்டா இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஸ்ல இப்ப வந்து அப்டேட் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னா அதுலயே ஏஐ எல்லாம் வந்திருக்கும். அதை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம கைக்குள்ளாரையே இருக்கிற விஷயங்கள்ல புதுசா கத்துக்கிறத விட நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்திலேயே என்னென்னலாம் புதுமைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் அது இல்லாம இன்னைக்கு ஒரு ஒரு 15 விஷயங்கள் உங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேரடியா கிளாஸ்க்கு போயிடலாம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். இப்போ சார் என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களாங்க சார்? ஆமாங்க சார், தெரியுது. ஓகேங்க சார். சார் ஏதாவது இடர்பாடு இருந்தா சொல்லுங்க சார். என்னதுன்னா நான் இங்க டவர் இல்லாத பக்கம் தான் இருக்கேங்க சார். டவர் ஏதாவது விட்டுருச்சுன்னா உடனே சொல்லுங்க சார். அதாவது உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் வரல அப்படின்னா மட்டும். சரிங்க சார். யாரோ ஓகேங்க வாய்ஸ் சார். ஸ்லோவா இருக்குங்கிறாங்க, லோவா இருக்குங்கிறாங்க. சரிங்க சார். இப்போ கரெக்டா இருக்குங்களாங்க சார்? எனக்கு கிளியரா இருக்குங்க சார். யாரோ டெக்ஸ்ட் சரி சார். பண்ணியிருக்காங்க, வால்யூம் வெரி லோ அப்படின்றாங்க. சரி சார். எனக்கு சரிங்க ஓகே சார். தாங்க சார், ஓகே தாங்க சார். ஓகேங்க சார். சார் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இருக்கிற ஒரு இடர்பாடு என்னதுன்னா நம்மளுக்கும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி இருக்கிற ஒரு இடர்பாடு என்னன்னா ஆங்கில தமிழ்ல நம்ம ஈஸியா நம்ம எல்லா விஷயங்கள்லயும் சொல்லிடுறோம். அந்த புக்கை நம்ம படிச்சிடறோம். ஆனா ஆங்கிலத்துல இருக்கிற ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கோ அல்லது மற்றவங்களோட கான்வர்சேஷன் பண்றதுக்கோ நம்மளுக்கு வந்து அதுல வந்து நம்ம கொஞ்சம் தடுமாறுறோம். அந்த விஷயம் வந்து நம்ம போன்லயே இருக்குது. ரொம்ப ஈஸியா நம்ம எந்த ஊருக்கு வேணாலும் போலாம். லாங்குவேஜ் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஆப். அதாவது கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இங்க கிளிக் பண்றோம் பாருங்க. இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் இங்க இருக்கு பாருங்க. நான் தனியா கூட எடுத்து எடுத்து வைக்கிறேன். இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் இந்த ஆப்ல நம்மளுக்கு தெரியாத இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இது நம்ம நிறைய பேர் பயன்படுத்தி இருப்போம். சில பேர்த்துக்கு இது தெரியாம இருக்கும். அதனால எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி, ஏன்னா இதுல நிறைய நாலேஜபிள் பர்சனும் இந்த குரூப்ல போய் இணைஞ்சிருப்பீங்க. அதே போல தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவா இருந்தவங்களும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி இந்த வகுப்பை நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்ல வந்து என்னதுன்னா நம்ம தமிழ்ல டைப் பண்ணோம்னா அது நம்ம எந்த லாங்குவேஜ் கொடுக்குறோமோ அந்த லாங்குவேஜுக்கு நம்மளுக்கு மாத்தி கொடுத்துரும். இது தமிழ்ல தான் டைப் பண்ணணுமா அப்படின்னா தமிழ்ல நீங்க வாய்ஸ்ல கொடுத்து கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு டெமோ மட்டும் செஞ்சு காட்டுறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்ப நம்ம இப்படி போடும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்ல நான் டைப் பண்ணேன், இங்கிலீஷ்ல வந்துருச்சு. இப்ப நம்ம தமிழ்ல டைப் பண்றத என்ன பண்ண முடியும்னா இங்கிலீஷ்ல மட்டும் இல்லாம நம்ம நிறைய லாங்குவேஜ்ல கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு வந்து இங்க இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நீங்க உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜ் எல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
大家晚上好。大家晚上好。大家晚上好。நான் பேசுறது கேக்குதுங்களாங்க சார்? சார் கேக்குதுங்க சார். கேக்குதுங்க சார். சார் சவுண்ட் எதுவும் கேட்கலைங்க சார். சார் சார் உங்க சார் உங்க வாய்ஸ் எதுவும் கேட்கலைங்க சார். சார் நான் கேக்குதுங்களாங்க சார்? இப்போ கேக்குதுங்க சார். சரிங்க. சார் இப்ப நான் கூகுள் டிரான்ஸ்லேட் அந்த பேஜ் ஓபன் ஆயிடுச்சுங்களாங்க டீச்சர்? வந்துருக்குங்களா? வந்திருக்குங்க சார். நீங்க டிரான்ஸ்லேட் ஓகே. பண்ணது வந்திருக்குங்க சார். ஓகேங்க சார். சார் நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேங்க சார். சாரிங்க சார், அது என்னன்னு தெரியல, இங்க விட்டு விட்டு டவர் கிடைக்குதுங்க சார். நோ அதனாலதான் ப்ராப்ளம். வெளியில வந்து சரி, இப்ப மறுபடியும் சொல்லிடுறேன். இது வந்து நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட். இப்ப இங்க உங்க இதுல நான் தனியா பாருங்க, நான் வச்சிருக்கிறேன். கூகுள் டிரான்ஸ்லேட் ஓபன் பண்றோம். இதுல கேமராவை ஆன் பண்றோம். இதுல என்ன பண்றோம்னா, இப்ப இந்த கேள்விக்கு நேரா நான் என்ன பண்றேன், வச்சு ஒரே ஒரு கிளிக் பண்றேன். உடனடியா அது என்ன ஆயிருது அப்படின்னா, நான் அதாவது தமிழ் டு இங்கிலீஷ் கொடுக்கும்போது ஒரிஜினல் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது என்ன பண்ணிக்குது அப்படின்னா,
டிரான்ஸ்லேட் பண்ணிக்கும். இதை நம்ம கொண்டு போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சர்ச் கொடுத்துக்கலாம். அல்லது வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிரான்ஸ்லேட் நம்ம என்ன லாங்குவேஜ்ல வேணுமோ அந்த லாங்குவேஜுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 ஆப்ஷன் நீங்க பயன்படுத்துறதுக்கு பாருங்க. ஒன்னு கான்வர்சேஷன், நீங்க பேசுறத நீங்க பண்ணலாம். இப்போ வந்து நான் ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால பேசினா அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த கேமராங்கிற ஆப்ஷனை தொட்டு நீங்க எந்த இது வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். அதாவது தமிழ் டு இங்கிலீஷ் கொடுக்குறோம் அப்படின்னா வித்தின் செகண்ட்ல என்ன ஆயிரும் அப்படின்னா அது டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். இது இங்கிலீஷ்ல மட்டும் இல்ல, என்ன லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க பாத்துக்கலாம். இதே ஆப்ஷனை வந்து எங்க பண்ணலாம் அப்படின்னா குரோம்ல நீங்க பண்ண முடியும். இப்போ குரோம்ல நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மெசேஜ் இருக்குது, இது NDTVயோட நியூஸ், இன்னைக்கு வந்த நியூஸு. இப்போ இந்த நியூஸ் இங்கிலீஷ்ல இருக்குது. ஆனா எனக்கோ அல்லது என்னுடைய குழந்தைங்களுக்கோ, அதாவது என்னுடைய ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இது வந்து என்னதுன்னா இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல அவங்களுக்கு சொல்லணும். அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இங்க 3 பட்டன் இருக்கும். இப்போ நான் குரோம்ல போயிருக்கேன். குரோம்ல இங்க மேல பாருங்க ஒரு 3 பட்டன் கிளிக் பண்றேன் பாருங்க. இந்த 3 பட்டன் இருக்கும். அந்த 3 பட்டன் அழுத்தினீங்கன்னா டிரான்ஸ்லேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அப்படியே மேல வந்தீங்கன்னா இங்க பாருங்க டிரான்ஸ்லேட், நான் தொடர்ந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்லேட் அது ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ் உடனடியா என்ன ஆயிருதுன்னா இங்கிலீஷ்ல இருந்து அப்படியே தமிழ். நீங்க ஒரு பேஜை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு ஈஸியா படிக்கலாம். இதை அப்படியே நீங்க என்ன பண்ணலாம்னா வேற யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். கட் பண்ணி அதாவது வச்சு என்ன பண்ணலாம்னா காப்பி பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ண முடியும். காப்பி பண்ணிட்டீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்லயோ அல்லது நீங்க மெயில் அனுப்பிச்சு டாக்குமெண்ட்ல போட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க அது ஒரு செய்தியாக கூட நீங்க பசங்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டீங்க, இந்த கொஸ்டின் பேப்பரு இங்கிலீஷ்ல இருக்கு, எனக்கு நான் தமிழ்ல மாத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க. உடனடியே இதுல ஒரே ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும், கூகுள் டிரான்ஸ்லேட் போறீங்க, கேமராவை ஆன் பண்றீங்க, வைக்கிறீங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரே கிளிக்ல என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் உங்களுக்கு டைப் பண்ண ஸ்டேஜுக்கு உங்களுக்கு வந்துடும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நேரடியா கிளாஸ்ல சொன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா வந்து நேரடியா கிளாஸ் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சு. இது ஒரு விஷயம். ரெண்டாவதா வந்து என்னதுன்னா நம்மளுக்கு போட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம போட்டோலாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு போட்டோ ஆப் வந்து நம்மளுக்கு இருக்குது. இந்த போட்டோஸ்ல தான் நம்ம எடுக்கிற போட்டோலாம் இதுல போய் ஸ்டோர் ஆகும். இதுல நம்ம போட்டோவை மட்டும் வியூ பண்றதுக்கு மட்டும்தான் இந்த ஆப்பை நம்ம பயன்படுத்துறோம். இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுல கீழே பாருங்க, கீழே போட்டோஸ்ன்னு இருக்குதுங்களா? நான் தொடர்ந்து தெரியுதுங்களா சார்? இப்ப தொடர்ந்து தெரியுதுங்களாங்க சார்? தெரியுதுங்க சார். இந்த போட்டோஸ் ஓகேங்க சார். இந்த போட்டோஸ்க்கு பக்கத்தாலேயே மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்க சார். இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம இது வரைக்கும் எடுத்த போட்டோஸோட மெமரிஸ் எல்லாமே இதுல வந்திருக்கும். இதுல பாத்தீங்கன்னா மெமரிஸ் எங்கெங்க அப்படின்னு நம்ம மெமரிஸ் இருக்கும். இதுல நம்ம மெமரியா கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இது எல்லாமே நம்ம எப்படி டீச்சிங் பண்ணலாங்கன்னு நான் கடைசியா சொல்றேன். இது மட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்தது பக்கத்தாலேயே கலெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த கலெக்ஷன்ஸ் வந்து என்னதுன்னா இது போட்டோவோட கலெக்ஷன் இருக்கும். இப்போ நீங்க ஏதாவது ஒரு போட்டோ தேடணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த போட்டோ எந்த நாள்ல எடுத்தது எப்பன்னு தெரியாது. அப்ப அது கலெக்ஷன்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அல்லது இங்க பாருங்க ஒரு மேப்னு ஒண்ணு இருக்குது பாருங்க, பிளேசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. நான் இங்க ஸ்க்ரோல் பண்றேன், அதுல பாருங்க மேப் ஒண்ணு போட்டு காட்டியிருக்கு. இது நான் ஒரு கிளிக் பண்றேன். நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னா திருவண்ணாமலையில எடுத்த போட்டோ வேணும்னா திருவண்ணாமலையில ஒரு கிளிக் பண்ணேன்னா திருவண்ணாமலையில நான் என்னென்ன போட்டோ எடுத்தேன் அந்த ஒரு கிளிக் பண்ணோம்னா திருவண்ணாமலையில இருக்கும்போது நான் என்ன போட்டோ எடுத்தேன். இப்ப நீங்க ஏதாவது ஒரு இடம் தெரிஞ்சிருச்சுன்னா கூட நீங்க அந்த போட்டோவை ஈஸியா தேடி எடுக்க முடியும். இப்ப நான் வேலூர்ல என்னைக்காவது போயிட்டு நான் வேலூர்ல ஒரு போட்டோ கிளிக் பண்ணா இது வேலூர்ல எடுக்கிறது. இந்த மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரே கிளிக்ல நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த விஷயங்களை நம்ம கொண்டு வர முடியும். அடுத்தது பக்கத்தாலேயே சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த சர்ச்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த நாள்ல அந்த டேட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்ல எடுத்த போட்டோ எல்லாம் வந்துடும். இப்ப இப்படி நம்ம என்ன பண்ண முடியும்னா போட்டோஸை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இதுல பாருங்க மேல கூகுள் போட்டோஸ் அப்படின்னு இருக்குதுங்களா? மேல அதுல பிளஸ் சிம்பிள் இருக்கும் பாருங்க. அந்த பிளஸ் சிம்பிள தொட்டிங்கன்னா உங்களுக்கு கிரியேட் நியூன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஆப்ஷன் வருது. இந்த கிரியேட் நியூல ஆல்பம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது கிளிக் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு இதை நீங்க ஆல்பமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட் பண்ணி நீங்க பிரிண்டே எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா பிரிண்ட் வரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் இதுலயே கொலேஜ் அப்படின்னு இருக்கு. இந்த கொலேஜ்ல நீங்க ஒரு ஒரு 5-6 போட்டோ, இப்போ இந்த ஒரு ஒரு 5-6 போட்டோ நான் எடுத்துக்கிறேன். இந்த போட்டோவை நான் கிரியேட் பண்றேன். பாருங்க, எனக்கு கொலேஜ் கொடுத்துருச்சு. இதுக்கு நீங்க தனியா நீங்க என்ன பண்ண தேவையில்லைன்னா போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எப்படி வேணாலும் உங்க இஷ்டப்படி நீங்க என்ன பண்ணலாம்னா மாத்தலாம். இதுக்கு பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். இங்க பாருங்க, ஒரே கிளிக்ல இது எல்லாமே நீங்க கொண்டு வர முடியும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளா ஒரு மன்றம் நடத்துறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நான் உங்களுக்கு நேரடியாவே செஞ்சு காட்டுறேன். இப்போ நீங்க ஒரு மன்றம் எடுக்கிறீங்க. இப்போ இந்த ரோஜாவே எடுத்துக்கலாம். இந்த 4ஐயும் எடுத்துக்கிறோம். கிரியேட் கொடுக்குறேன். கொடுத்தோன்னா இங்க வந்துருச்சுங்களா? இப்போ இந்த இந்த 4 போட்டோவையும் நான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி நம்ம இது ஒன்னொன்னையும் நம்ம கிரியேட் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கொலேஜ் ஆப்குள்ளார போயிட்டு நம்ம ஒன்னொன்னையும் செட் பண்ணணும். ஆனா இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியா செட் பண்ணிக்க முடியும். நம்ம இதுல இருக்கிற ஆப்ஷன்ல நம்மளுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம ரொம்ப சிரமப்படணும். இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியா நம்ம கொண்டு வந்துக்க முடியும். ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத இன்னொரு தடவை சொல்லிடுறேன். கூகுள் போட்டோஸை ஓபன் பண்றீங்க. கூகுள் போட்டோஸை ஓப்பன் பண்ணோம்னா இங்க மேல கூகுள் போட்டோஸ்க்கு பக்கத்துல ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கும். அதுல கொலேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளார போயிட்டு நீங்க எத்தனை போட்டோ வேணுமோ அத்தனை போட்டோ, இப்போ மன்றத்துல எடுத்த போட்டோவை எடுத்து ஒரே பேஜ்குள்ளார கொண்டு வரலாம். தனித்தனியா போட்டோவா இல்லாம அதை நீங்க எடுத்து நீங்க நோட்ல ஒட்டிக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தது ஹைலைட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வீடியோவை நம்ம ஹைலைட் பண்றது, அதுக்கு நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது சினிமேட்டிக், கீழே பாருங்க சினிமேட்டிக் போட்டோ அப்படின்னு இருக்கும். இந்த சினிமேட்டிக் போட்டோவை இப்போ எக்ஸாம்பிளா நான் ஒரு போட்டோ மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாப்பாவோட போட்டோவே எடுத்துறேன். இப்போ அது கிரியேட் பண்ணும். ஒரு போட்டோவை 3Dயா எப்படி மாத்துறது ஒரே கிளிக்ல. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா பாப்பாவோட போட்டோ எடுத்துட்டேன். சினிமேட்டிக் போட்டோ அப்படிங்கிறது அந்த போட்டோவை 3Dயா 3 டைமென்ஷன்ல அது கொண்டு வர மாதிரி நம்ம மாற்ற முடியும். கொஞ்ச நேரம் ஆகும். இங்க பாருங்க, போட்டோவை இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 3Dயா இது கன்வெர்ட் பண்ணி காட்டுது. தெரியுதுங்களா? இது ஒரு போட்டோ தான். போட்டோவை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு வீடியோ ஃபார்மேட்டு, பேக்ரவுண்ட்லாம் இருக்கும். இது முன்னாடி வர மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொண்டு வர முடியும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது அனிமேஷன். இது நீங்க அனிமேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வேற ஆப் இருக்குது, நான் உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப போட்டோஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இவ்வளவு நாளா தெரியாது இந்த மெமரிஸ் பார்க்கலாம். கலெக்ஷன், எனக்கு வந்து என்னதுன்னா இப்ப இப்ப ஃபேஸ் அடிப்படையில கொண்டு வரலாம். இப்ப இந்த ஃபேஸ்ல இப்ப இந்த ஃபேஸ்ல இருக்கிற மாதிரியான போட்டோ ஒரே ஒரு கிளிக் பாருங்க. இங்க இந்த ஃபேஸ்ல இருக்கிற மாதிரியான போட்டோஸை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கிளிக்ல, இப்ப நம்ம ஃபேமிலி போட்டோவே இருக்கும், ஒரே ஒரு கிளிக் பண்ணோம்னா அந்த மாதிரியான அந்த முகம் உடையவங்க எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க போட்டோஸ் எல்லாமே என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வச்சு பாருங்க இந்த கலெக்ஷன்ல. அதுக்கப்புறம் கூகுள் போட்டோவுக்கு மேல பிளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த பிளஸ் சிம்பிள் ஆல்பம், கொலேஜ் எல்லாம் நீங்க மன்றத்துல நிறைய போட்டோ எடுத்திருப்போம். தனித்தனியா ஒவ்வொரு போட்டோவையும் நம்ம அனுப்புறதுக்கு பதிலாக ஒரே போட்டோக்குள்ளாரே 4-5 போட்டோ, அதுவும் டிஃப்ரெண்ட் டைப்ல நம்ம ஒர்க் ரொம்ப கம்மி, ஒரே கிளிக்ல நம்மளுக்கு தேவையான ஃப்ரேம்ல நம்ம கொண்டு வந்துக்க முடியும். அதுக்கப்புறம் சினிமேட்டிக் போட்டோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி 3Dல நம்ம கொண்டு வர முடியும். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி இதை நம்ம அடுத்தது நம்ம கல்வித்துறைக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். அடுத்ததா வந்து என்னதுன்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரு இது வந்து டீச்சர்ஸ் எல்லாம் போன தடவை கேட்டிருந்தாங்க. அதாவது போட்டோ ரூம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குங்க சார்.
இந்த இதுல வந்து என்னதுன்னா, நம்ம ஒரு போட்டோ எடுத்திருப்போம். அதுல பேக்ரவுண்டு என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல்லயே ஒரு போட்டோ எடுத்திருக்கிறோம்னா அது பேக்ரவுண்ட்ல வேற வேற மாதிரி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இருந்திருக்கும். அதை நம்ம எப்படி மாத்துறது, அந்த பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிறதையும், அந்த பேக்ரவுண்ட்ல வேற என்னென்னலாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த போட்டோ ரூம் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போன தடவை என்னால சொல்ல முடியல, அந்த ஆப் மட்டும் சொல்லியிருந்தேன். ஒரு டீச்சர் கூட என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நேத்து கிளாஸ்ல அந்த போட்டோ ரூம்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு போட்டோவே எடுத்து பிரிண்ட் போட்டு சாருக்கெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப அந்த போட்டோ ரூமை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கிறேன். இந்த போட்டோ ரூம் இது ஒரு ஆப், பிளே ஸ்டோர்லயே நீங்க போய் இங்க பாருங்க, இந்த 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 ஆப் தான், இந்த ஆப் தான் இந்த போட்டோ ரூம் அப்படிங்கிறது. இதுக்கு ஒரு கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உள்ள போயிட்டீங்க அப்படின்னா கீழே பாருங்க, ஸ்டார்ட் ஃப்ரம் போட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம கேமராவில் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் வந்துடும். இதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப நான் தம்பியோட போட்டோவே எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க பேக்ரவுண்ட் எப்படி இருந்தது பாருங்க, ஒரிஜினல் போட்டோ இது. இப்ப நான் என்ன பண்றேன்னா, பேக்ரவுண்டே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரிஜினல் போட்டோ எடுத்துட்டோம்னா இப்ப ஒரே கிளிக்ல என்ன ஆயிரும்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த போட்டோல பாருங்க, தம்பியோட போட்டோ பேக்ரவுண்ட் இப்படி இருக்குது. இப்ப பேக்ரவுண்ட் சுத்தமா போயிருச்சு. பாத்தீங்களா? இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, தனியா ஆப்ல போயிட்டு அல்லது போட்டோஸ் ஆப்ல போயிட்டு கிராப் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்து அப்படி பண்ணணும். ஆனா ஒரே கிளிக்லயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, போட்டோ ரூம்ல ஒரே கிளிக்லயே நம்ம பண்ணிட்டேன். இது மட்டும் தான், இதுல இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்கு. இப்ப நான் ஒயிட் பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டேன். இப்ப இதுல லேயர் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுல ஒவ்வொன்னா சொல்லிடல, இது லேயர்னு இருக்கும். இந்த ஒவ்வொரு லேயர் பேக்ரவுண்ட் லேயரை மாத்தலாம். பேக்ரவுண்ட் நான் ப்ளூ கலர்ல வைக்கிறேன். பாருங்க, ஒரே செகண்ட்ல இது மொபைல்ல எடுத்த போட்டோ. இதுக்கு முன்னாடி அந்த பேக்ரவுண்ட் எப்படி இருந்தது, இப்ப எப்படி மாறுதுன்னு பாருங்க. இது வந்து மொபைல்ல எடுத்த போட்டோன்னே சொல்ல முடியாது. இது ஏதோ ஸ்டுடியோ நிக்க வச்சு எடுத்த போட்டோ மாதிரி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மாறிடுச்சு. இப்ப இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும்னா கொண்டு வர முடியும். அடுத்தது இன்சர்ட் அப்படின்னு இருக்குது. இன்சர்ட்ல இன்னொரு போட்டோவை கொண்டு வரலாம். இப்ப தம்பியோட போட்டோவுக்கு பின்னாடி இந்த இந்த போட்டோவை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொண்டு வர முடியும். இது எங்க வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி நான் கொண்டு வந்து வச்சுக்க முடியும். இது வேண்டாம். அடுத்தது டெக்ஸ்ட் எழுதிக்க முடியும். இப்ப இதுல டெக்ஸ்ட்ல டெக்ஸ்ட் எழுதி என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெக்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்ப நீங்க மன்றம், வானவில் மன்றம்னா வானவில் மன்றம், அறிவியல் மன்றம் அப்படின்னு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எழுதிக்கலாம். அடுத்தது பேக்ரவுண்டை நான் என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணலாம். இப்போ பேக்ரவுண்ட்ல நான் கலர், இந்த கலர் வேணாம், எனக்கு நிறைய ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க கலர் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரே கிளிக்ல. இது வந்து போட்டோ ரூம் ஆப். இது வந்து நம்ம கல்வித்துறையில நம்ம வந்து நம்ம டீச்சிங் ஃபீல்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு போட்டோ எடுக்கிறோம், பின்னாடி பேக்ரவுண்ட்ல நிறைய வேற வேற விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன கண்டென்ட் வேணுமோ அது மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும்னா செப்பரேட்டா எடுத்து வைக்கிறதுக்கு இந்த ஆப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போட்டோ வந்து நம்ம கேமராவில் எடுத்த மாதிரி நம்ம இதுல கொண்டு வந்துப்போம். இந்த பேக்ரவுண்ட்ல வேற இமேஜ், இப்ப நான் போட்ட இமேஜை கூட, இந்த இமேஜை கூட பேக்ரவுண்ட்ல இப்ப பாருங்க, தம்பி நம்மளோட ஆசன் கொடுகை அந்த இதுல உள்ள நிக்கிற மாதிரி முன்னாடி இதை கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொண்டு வர முடியும். இது எல்லாத்தையுமே நம்ம ஹெச்டி பிரிண்ட்ல நம்ம என்ன பண்ண முடியும்னா சேவ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஷேடோ அப்படிங்கிறது, நம்ம ஷேடோ தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஷேடோ கொண்டு வரது இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிக்க முடியும். ரீசைஸ் பண்ணிக்க முடியும். இந்த போட்டோவில் ரீசைஸ் இது மட்டும் கொஞ்சம் ஆப்ஸ் இது ப்ரோ வெர்ஷனா இருக்குது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோவை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா நீங்க யாராவது சொன்னீங்கன்னா நான் ஸ்லோ ஆயிக்கிறேன். ஏன்னா நிறைய ஒரு 15 விஷயங்கள் பேசணும், டைம் ஆயிடுச்சு. அப்படிங்கிறனால தான் போட்டோ ரூம்ல ஷார்ட்ல பேக்ரவுண்ட் ஒரு போட்டோ கிளிக் பண்றோம், ஒரே செகண்ட்ல இந்த பேக்ரவுண்ட் போயிடும். இந்த பேக்ரவுண்டை நம்ம மாத்தணும் அப்படின்னா ஒரு ஸ்கிரீன், ஒயிட் ஸ்கிரீன்ல நம்ம எடுத்துக்கிறோம். பேக்ரவுண்டை ஒரு கிளிக் பண்றேன், கலர் சேஞ்ச் பண்றேன், ஏதோ ஒரு கலரு கொடுத்தோம்னா அடுத்த செகண்ட் அந்த போட்டோ வந்து பண்ணிக்கலாம். இது எப்படி எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சேவ் டு
கேலரி. இது கேலரியில என்ன பண்ணிடும் அப்படின்னா சேவ் ஆயிரும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அடுத்ததா போன தடவை நான் உங்களுக்கு சொன்னதை போலவே போட்டோவை எப்படி பேச வைக்கிறது. ஒரு போட்டோவை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பேச வைக்க முடியும். அதுவும் வந்து ஏஐல ரொம்ப ரொம்ப சுலபம். அதுக்கு வந்து நான் என்ன ஆப் யூஸ் பண்றேன் அப்படின்னா ட்ரீம் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப். நான் கீழே கிராப் பண்ணி நான் இங்க கீழே வச்சிருக்கிறேன் பாருங்க. இந்த ஆப் தான் வந்து என்னதுன்னா ஒரு போட்டோவை நம்மளால என்ன பண்ண முடியும்னா பேச வைக்க முடியும். போன தடவை கூட சொல்லியிருப்பேன், இறந்தவங்க யாராவது ஒரு போட்டோ இருந்ததுன்னா அவங்க நம்மளுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி, அவங்க குரல் எதையாவது வேற எங்கேயாவது ஆடியோ அவங்களோட குரல் கொஞ்சமா கூட கிடைச்சிருந்ததுன்னா கூட அந்த ஆடியோவை வச்சு அவங்க குரலை மறுபடியும் மீள் உருவாக்க முடியும். அவங்க போட்டோ மட்டும் இருந்து அவங்களோட வாய்ஸ் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வாய்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அவங்களோட வாய்ஸ்லயே இப்ப உயிரோட இருந்தா அவங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு கூட நம்மளால கொண்டு வர முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இது ஃப்ரீ ஆப், ட்ரீம் ஃபேஸ் ஏஐ ஆப் தான். இப்போ இதை நான் இந்த ஆப் பார்த்துக்குங்க. இதை ஒரு கிளிக் பண்றேன். இதுல நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. இந்த ஆப் பத்தி சொல்லணும்னா ஒரு கிளாஸே எடுக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் வந்து இதுக்குள்ளார இருக்குது. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்ப இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, போட்டோ லிப் சிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இதை ஒரு கிளிக் பண்றேன். இப்போ என்னோட போட்டோ ஏற்கனவே நான் கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன். இந்த ஒரு போட்டோவை கிளிக் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். ஸ்கிரிப்டுங்கிற இடத்துல இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்த உடனே வர இந்த பாருங்க பெட் வீடியோ, அதுக்கு மேல பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ஒரு போட்டோ லிப்ஸ் சின்க்ரனைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல போட்டோம். இங்க ஆட் ஸ்கிரிப்ட் டு கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்றீங்க, டைப் பண்றோம். குட் ஈவினிங் டு ஆல் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு வாய்ஸ் கிளிக் பண்றேன். நம்ம வாய்ஸ் கூட கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஏன்னா இப்போ டவுன்லோட் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும் அப்படிங்கறனால மேல் வாய்ஸ் இப்போ ஆண்ட்ரோ அப்படிங்கிறவரோட மேல் வாய்ஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அனிமேட் பண்ணேன் அப்படின்னா இப்போ பாருங்க உங்களுக்கு வித்தின் செகண்ட்ல அந்த போட்டோ பேசும், குட் மார்னிங் டு ஆல் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே தமிழ்லையும் இது கொடுத்துக்க முடியும். தமிழ்ல கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரோ வெர்ஷன்ல தான் போய் பண்ண முடியும். இங்கிலீஷ்ல நம்ம இதை உடனே கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ போட்டோ எப்படி வந்திருக்கு? Good evening to all. Good evening to all. Good evening to all. Good evening to all. Good evening to போட்டோ தான் எடுத்திருந்தேன். all. Good evening to 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 all. Good இப்போ இந்த மாதிரி கொண்டு வர முடியும். இப்போ நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் போட்டோ மட்டும் கிடைச்சதுன்னா போதும், அவங்களோட வாய்ஸோட ட்ராக் மட்டும் கிடைச்சதுன்னா போதும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ அதே போலவே நான் ஓபன் பண்ணிக்கிறேன் போட்டோ. இப்போ இது வேற ஒருத்தரோட வாய்ஸ் இருந்தது. இப்போ என்னோட வாய்ஸ் வேணும் அப்படின்னா பாருங்க, ஆறுங்கிறது என்னோட வாய்ஸ் நான் இங்க கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. குட் ஈவினிங் டு ஆல் கன்ஃபார்ம் பண்ணோம்னா அனிமேட்னு வந்துடும். சார் வணக்கம். வணக்கம் டீச்சர். சார் தமிழ்ல சொன்னா கூட அது வருதுங்க சார்? வருதுங்க டீச்சர். என்னதுல அது வந்து கொஞ்சம் மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும் டீச்சர். அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா ப்ரோ வெர்ஷன் தான் பண்ண சொல்லுவோம் டீச்சர். நான் அதிகமா யூஸ் பண்றேன். 10க்கு மேல நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் வராது டீச்சர். இங்கிலீஷ்னா எத்தனை தடவை வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் டீச்சர். Good evening to all. 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 Good evening. இந்த மாதிரி நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவத்தார் மோஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க பாருங்க, இப்ப நம்ம இது எப்படி சொல்றது, இப்ப இங்க பாருங்க பெட் வீடியோ அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. இந்த பெட் வீடியோவில் வாய்ஸ் இதை தான் பண்ணோம். அடுத்தது பாத்தீங்கன்னா
ரெண்டாவது ஆப்ஷன்னா இங்க பாருங்க, நான் கிளிக் பண்றேன். அவத்தார் மோஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய வரும். ரெண்டு போட்டோவை ஒண்ணா இணைச்சு அதை வந்து ஹக் பண்ற மாதிரி, கை கொடுத்துக்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இமேஜ் டு வீடியோ, ஒரு 2 இமேஜ் எடுத்து அந்த இமேஜை வீடியோவா மாத்திக்கலாம். இந்த ஒரே ஆப்குள்ளார இவ்வளவு விஷயங்களையும் நம்மளால பண்ண முடியும். இது எல்லாமே அட்வான்ஸா நம்ம பண்ண முடியும். அடுத்தது டெக்ஸ்ட் டு வீடியோ, ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க, அதை வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட்டை கொடுத்து வீடியோவா. அடுத்தது வந்து ஏஐ ஃபில்டர் பண்ண முடியும். ஒரு போட்டோவை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான ஏஐ ஃபில்டர், இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு போட்டோ உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இந்த ஹாப்பி நியூ இயரை எடுத்துக்கிறோம். இதுக்கு பதிலாக நான் இந்த போட்டோவை செலக்ட் பண்ணி அனிமேட் கொடுக்குறேன். நீங்க உள்ள போயிட்டு இதை சர்ச் பண்ணீங்கன்னாவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது யூசர் ஃப்ரெண்ட்லி, அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்குது. இது வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு டீச்சர். நீங்க ஒரு தடவை சார், நீங்க இது ஒரு தடவை நீங்க உபயோகப்படுத்தி பாத்தீங்கன்னாவே தெரியுங்க சார். இதுல பாருங்க, மேல ஆப்ஷன் நிறைய இருக்குது. நியூஸ், அதுக்கப்புறம் பிராங்க் வீடியோ. இப்போ நீங்க பிராங்க் வீடியோ எல்லாம் ரொம்ப சிம்பிளா நீங்க பண்ண முடியும். கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க, கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா என்னதுன்னா ரொம்ப சீக்கிரமா நம்ம வந்து இந்த ஒரு பிராங்க் வீடியோ, அந்த அனிமேஷன் வீடியோ, இந்த மாதிரி எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கலாம். நம்ம ஸ்கூல் பசங்களுக்கே இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா இதெல்லாம் கத்துக்குவாங்க. இதெல்லாம் எதுக்கு இந்த விஷயம் நான் சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா எடுக்கிற, அதாவது கிளாஸ் எடுக்கிற அந்த டீச்சர் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு மனசுல பதிய ஆரம்பிச்சிடும். அவன் இன்னும் இன்ட்ரெஸ்டடா நம்ம சொல்ற விஷயங்கள், சார் இன்ட்ரெஸ்டா சொல்லுவாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத அவன் கத்துக்குவான். அதனால நீங்க இந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஒரே கிளிக்ல இதை வந்து அனிமேஷன் நம்ம பெருசா நம்ம பண்ணலாம். எனக்கு எந்த அனிமேஷனுக்கான கோடிங் எதுவும் தெரியாது, ஆனால் ஈஸியா நம்மளால இது கொண்டு வர முடியும். இதுலயே நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒரு தடவை உள்ள போயிட்டு நீங்க பாருங்க. அதுக்கு அடுத்தது நம்ம டீச்சர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னதுன்னா, நம்ம போட்டோ எல்லாம் எடுத்திருப்போம். அதை வந்து போட்டோவை ரீசைஸ் பண்றதுல வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். இப்போ எம்இஸ்லயே ஒரு போட்டோவை எடுத்து ரீசைஸ் பண்ணணும்னா நம்ம ஆன்லைன்ல போயிட்டு நம்ம ரீசைஸ் பண்ணிட்டு இருப்போம். அதுல ஒரு போட்டோ இல்லைன்னா 10 போட்டோ மட்டும்தான் நம்மளால கொடுக்க முடியும். ஆனா வந்து என்னதுன்னா, இங்க பாருங்க, இன்னொரு ஆப் நான் காட்டுறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு போட்டோ எடுத்துட்டீங்க, அது குவாலிட்டியே சேஞ்ச் பண்ணாம ஆனா ரீசைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து போட்டோ ரீசைசர் ஹெச்டி பாருங்க. போட்டோ ரீசைசர் நான் ஹைலைட் பண்ணி கீழே கொண்டு வந்து காட்டியிருக்கேன் பாருங்க. போட்டோ ரீசைசர் ஹெச்டி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்றீங்க. எடிட்டர்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணா, இந்த ஆப்பையே நான் இந்த இதே எடுத்துக்கிறேன். இதோட ஒரிஜினல் சைஸ் என்னங்கிறத மேல காட்டும் பாருங்க, 899x2000 அப்படின்னு. இதை நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மேனுவலா நான் என்ன பண்ணிக்கலாம்னா கிராப் பண்ணி நான் பண்ண முடியும். ஆனா நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கிட்டயே எல்லா ஒர்க்கையும் கொடுத்துரும். இப்ப இது ஒரு போட்டோ தான் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை. இதுல நிறைய போட்டோவை நம்ம என்ன பண்ண முடியும்னா கொண்டு வர முடியும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடிட்டர் அப்படிங்கிறது மேனுவலா நம்ம பண்ணக்கூடியது. அதுக்கு கீழேயே பாருங்க பேட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை ஒரு கிளிக் பண்றீங்க, உங்களுக்கு நிறைய போட்டோஸ் வரும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 4-5 போட்டோவை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கிளிக் பண்ணிக்கிறேன், மேல செலக்ட் கொடுக்குறேன். கொடுத்தேன்னா எனக்கு பாருங்க 7 ஃபைல்ல நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதோட கிராப் என்ன, இமேஜ் சைஸ் எவ்வளவு வேணும், குவாலிட்டி எவ்வளவு வேணும், இப்படி எல்லாம் நம்மளுக்கு இதுல கேக்குது. இப்போ நான் சைஸ் வந்து என்னதுன்னா, நம்ம இதுல பாத்தீங்கன்னா எம்இஸ்ல ஒரு சைஸ் கொடுத்துருப்பாங்க, 150 இருந்து 175 அப்படி எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த சைஸை நீங்க செலக்ட் பண்ணி இங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். இந்த மாதிரி கிராப் பண்ணி அது என்ன பண்ணிடும் அப்படின்னா கொடுத்துரும். கீழே இது எல்லாமே ஃபிக்ஸ்டு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க குவாலிட்டியை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 90% குவாலிட்டி கொடுத்துறேன். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா
வித்தின் செகண்ட்ல இப்ப பாருங்க, இது ஒரு டோட்டல் சைஸ், இந்த 7 போட்டோவோட டோட்டல் சைஸ் 3883 கேபி. ஆனா எனக்கு ரெடியூஸ் பண்ணி எவ்வளவுக்கு வந்திருக்குது அப்படின்னா 23 கேபிக்கு வந்துருச்சு. இதை நான் எங்க வேணாலும் நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஷேர்னு கொடுத்தோம்னா இதை காப்பி பண்ணி நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேற ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது நம்மளுக்கு நேரம் மிச்சம். நம்ம கிளாஸ்ல ஒரு 30 பசங்க இருக்கிறாங்க, அவங்களோட போட்டோவை எடுத்துட்டோம். அல்லது நம்ம நலத்திட்டங்கள் உதவி கொடுக்கும்போது போட்டோ எடுத்திருப்போம், அதை எம்இஸ்ல அப்லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த போட்டோ ரீசைசர் ஹெச்டி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பாருங்க. அந்த ஆப்பை ஓபன் பண்ணி வச்சுட்டு நீங்க எடுத்த போட்டோவில் ஒரு ஃபோல்டர்ல கொடுத்து அப்படியே பேட்ச் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு சைஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த சைஸுக்கு அதை ரீசைஸ் பண்ணி கொடுத்துரும். நீங்க ஒவ்வொரு போட்டோ கிராப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கிராப் பண்றதுக்கு கூட நீங்க அங்கேயே நீங்க எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா, நம்ம நேற்று ஆப் டெவலப்மெண்ட்ல நம்ம ஒரு இது கொடுத்தோம் இல்லைங்களா, பிளாக்ஸ்ல கொடுத்த மாதிரி இதுல கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன தேவைங்கிறத மட்டும் கொடுத்துட்டோம்னா அதுவே என்ன பண்ணிடும் அப்படின்னா இது ரொம்ப யூசர் பண்ணி நீங்க செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப நிறைய போட்டோவை இது என்ன பண்ண முடியும்னா போட்டோ ரீசைஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது என்னதுன்னா நாங்க எதிர்கொண்டது என்னதுன்னா வானவில் மன்றத்துல நம்ம என்னன்னா நம்ம ப்ராஜெக்டோ ஏதோ பண்ணிடுவோம், அதை அப்லோட் பண்ண சொன்னாங்க. அப்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு பிடிஎஃபா தான் சில விஷயங்கள் கேட்பாங்க. அப்ப அந்த பிடிஎஃப் நம்ம ரீசைஸ் பண்ணணும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆன்லைன்ல போய் நம்ம என்ன பண்ணிக்கோம்னா பிடிஎஃப் போயிட்டு ரீசைஸ் பண்ணுவோம். அதுல சில இது பேஜஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் மாறி வந்துடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் கீழே ட்ராக் பண்ணி வந்திருக்கோம் பாருங்க, கம்ப்ரஸ் பிடிஎஃப் ஃபைல். பிடிஎஃப் கம்ப்ரஸ் பண்றது, அதோட சைஸை குறைக்கிறதுக்கு இந்த ஆப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்ப்ரஸ் பிடிஎஃப் ஃபைல். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே நான் உபயோகப்படுத்தினது தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். கம்ப்ரஸ் பிடிஎஃப்ல உள்ள போயிட்டீங்கன்னா இப்போ ஓப்பன் பிடிஎஃப். இப்போ இந்த ஆப் இந்த இது எடுத்துக்கிறேன், கம்ப்ரஸ் அப்படிங்கிறத ஒன்று கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா இது ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும். ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி கம்ப்ரஸ் பண்ணும், கம்மியா பண்ணுமா அதிகமா பண்ணுமா ரொம்ப லோயஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்கும். இப்போ பாருங்க 11.4 எம்பி இங்க உங்களுக்கு அந்த இது வந்திருக்கும். இப்போ இன்ஃபர்மேஷன் அதுவே சொல்லுது பாருங்க, 11.4 எம்பி இருக்கிற பிடிஎஃப் 1.2 எம்பியா நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா சுருக்கி இருக்கிறேன், போதுமா அப்படின்னு கேட்குது. எனக்கு வேணும் ஓகே அப்படின்னா சேவ் கம்ப்ரஸ்டு பிடிஎஃப் கொடுத்துடலாம். இல்லை சேஞ்ச் கம்ப்ரஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும். இப்போ என்னதுன்னா 2 எம்பிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிடிஎஃப் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இன்ஸ்பயர் அவார்டுலாம் 2 எம்பி 5 எம்பிக்குள்ளார ஒரு பிடிஎஃப் கொண்டு வாங்குவாங்க. நம்ம எல்லாம் டைப் பண்ணி வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 10 எம்பியில் இருக்கும். அப்போ குறைக்கணும் அப்படின்னா இந்த ஆப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம யாருக்காவது ஒரு பிடிஎஃப் சென்ட் பண்ணோம், ஆனா நம்ம அது ரொம்ப லாங், அதாவது ரொம்ப அதிகமான சைஸ்ல இருக்குது அப்படின்னா நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா பிடிஎஃப் நம்ம குறைச்சிக்கலாம். இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆப்போட பேர் மறுபடியும் காட்டுறேன் பாருங்க, கம்ப்ரஸ் பிடிஎஃப் ஃபைல் அப்படிங்கிற ஆப்புக்குள்ளார போறீங்க. ஓப்பன் பிடிஎஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்றீங்க. எந்த பிடிஎஃப் நம்ம குறைக்கணுமோ அந்த பிடிஎஃப் செலக்ட் பண்றீங்க. கம்ப்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே நம்மளுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துரும். இதை சேவ் பண்ணிக்கலாம். நான் சொல்றது எல்லாமே அதுவே தானா என்ன பண்ணிக்கணும், ஃபைல் மேனேஜர்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அங்கேயே கொண்டு போய் சேர்த்திடும். நீங்க தனியா அதுக்கு ஃபோல்டர் உருவாக்கணுங்கிறதோ அல்லது அதுக்கு நீங்க மெனக்கெடணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாமே அது ஈஸியா செஞ்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் என்னதுன்னா சயின்ஸ் டீச்சருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப். இப்போ என்னதுன்னா நீங்க சயின்ஸுக்கோ அல்லது நீங்க எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, நீங்க போய் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னதுன்னா நீங்க அன்னைக்குன்னு நீங்க என்ன பண்ணலன்னா டிஎல்எம் எதுவும் எடுத்துட்டு போல. நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்போ நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்க போயிட்டீங்க, உங்களுக்கு என்னதுன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு டிஎல்எம் கையில எதுவும் இல்லை, ஆனா டிஎல்எம் காட்டணும்னு விரும்புறீங்க அப்படின்னா ஒரு 3D மாடல்ல 3D உங்களுக்கு தெரியும், 3 டைமென்ஷன் மாடல்ல ஒரு விஷயத்த நீங்க என்ன பண்ண முடியும்னா நீங்க நாள் ஃபுல்லா உட்காந்து ஒரு
அனிமேட் பண்ணீங்கன்னா கூட அந்த மாதிரி அனிமேட் பண்ண முடியாது. அது எல்லாமே கொட்டி கிடக்குது. அதை நம்ம எடுத்து வித்தின் செகண்ட்ல ஒரு 3D மாடல் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு நம்ம கொண்டு வர முடியும். இப்போ எக்ஸாம்பிளா நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ரத்த ஓட்ட மண்டலம் நான் பாடம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அறிவியல் டீச்சர், ஒரு ரத்த ஓட்ட மண்டலம் பாடம் எடுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து என்னதுன்னா, ரத்த ஓட்ட மண்டலத்துக்கோட அடிப்படை வந்து இதயம். இப்போ எனக்கு இதயத்தை நான் காட்டணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா, இதயத்தோட 3 டைமென்ஷன்ல நான் காட்டினா நல்லா இருக்கும் பசங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா வந்து நான் இப்ப போய் லேபுக்கு போய் நான் எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே நான் இதுல ஒரே கிளிக்லயே நான் என்ன பண்ண முடியும், 3 டைமென்ஷன்ல நான் கொண்டு வந்து காட்ட முடியும். அதுக்கு வந்து நீங்க என்னதுன்னா, கூகுள் குரோம்ல ஸ்கெட்ச் பேப் பாருங்க, இங்க மேலேயே வந்திருக்கும் பாருங்க, SKETCHFAP sketchpap.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ளார போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் சொல்லட்டுங்களா, SKETCHFAP. இது வந்து சயின்ஸுக்கு மட்டும் இல்லை, நான் சயின்ஸ் டீச்சர்னால சயின்ஸுக்கு சொல்றேன். நீங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கான 3 டைமென்ஷன்ல இருக்கிறத எடுத்துக்கலாம். நான் ஒரு சப்ஜெக்ட்டுக்காக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சயின்ஸ்ல நான் இப்போ என்னதுன்னா, இந்த ஆப்புக்குள்ளார உள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் முகப்பு பக்கம் இப்படிதான் இருக்கும். இதுல பாருங்க சர்ச் 3D மாடல்ஸ்ன்னு இருக்கும். நான் என்ன பண்றேன்னா, ஹார்ட் HEART ஹார்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டேன்னா இங்க பாருங்க எனக்கு நிறைய ரிசல்ட் வந்திருக்கு. ஹார்ட்டை பத்தினது நம்மளுக்கு வந்திருக்கு. இப்ப இதுல நான் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இதையே நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. பாருங்க எனக்கு லோடிங் 3D மாடல் எனக்கு வந்துருச்சு. இப்ப அடுத்த செகண்ட் இங்க பாருங்க, ஒரு இதயம் 3D மாடல் நான் என்ன பண்றேன்னா, நான் காட்டணும்னா நான் என்ன பண்ணணும், போர்டில் வரைஞ்சி காட்டலாம் TLM 1, அல்லது நம்மளுக்கே லேப்ல ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நான் எடுத்து காட்டலாம். ஆனா அதை விட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இங்க பாருங்க 3Dல ஒரு உண்மையான இதயம், இப்ப நம்ம இதயம் துடிக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியா காட்ட முடியும். இது இப்படிதான் இருக்குமா அப்படின்னு இல்லை, இது நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம்னா திருப்பலாம். இப்ப பாருங்க நான் திருப்புறேன் பாருங்க, வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் நான் திருப்புறேன் பாருங்க, அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்க. நான் எப்படி தலைகீழா வேணுமா தலைகீழா பாத்துக்கலாம். இது எல்லாமே பசங்கிட்ட கொடுக்கும்போது ரியல்லா அவன் பார்க்கும்போது அவன் வந்து என்னதுன்னா, அது மேல ரொம்ப ஆர்வமா இருப்பான். சார் இன்னைக்கு என்ன புதுசா சொல்ல போறாங்க அப்படிங்கிறதுல அவன் ஆர்வமா, அவனோட ஆர்வத்தை தூண்டிட்டோம் அப்படின்னாவே போதும், அவன் படிக்க ஆரம்பிச்சிருப்பான். இப்ப இதயத்தோட மாடல்ல நம்ம என்ன பண்ண முடியும்னா, இந்த மாதிரி நம்ம காட்ட முடியும். பாருங்க ஒரே இதுதான், ஒரே ஒரு வெப்சைட்டுக்குள்ளார போறோம். ஸ்கெட்ச் பேப் அப்படிங்கிற இதுல சர்ச்ல நான் ஹார்ட்னு கொடுத்துட்டேன். ஆனா நான் இதுக்காக நான் எதுவும் மெனக்கெடல, ஏற்கனவே இருக்கிறத எனக்கு தேடி கொண்டு வந்து 3D மாடல்ல எனக்கு என்ன பண்ணிருச்சுன்னா, ஒரு ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் அது எப்படி துடிக்கும் அப்படிங்கிறத ஈஸியா சொல்லிருச்சு. இப்போ இது மட்டும் தானா அப்படின்னா இல்ல, இதுல பாருங்க, இதுல நிறைய கீழே வரும். நீங்க ஹார்ட்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டோம்னா, இது நீங்க கீழே சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய ஹார்ட்டோட 3D இமேஜ் எல்லாம் காட்டும். இப்போ இங்க இது பாருங்க, இது இதயத்தோட குறுக்கு வெட்டு தோற்றம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இதயத்தை 2ஆ வெட்டினதுக்கு அப்புறம் இருக்கிறது எப்படி இருக்கும் பாருங்க. குறுக்கு வெட்டு தோற்றம், இதயத்தை வெட்டும் போது நம்ம சொல்லியிருப்போம், மூவிதழ் வாழ்வு இருக்குது, ஈரிதழ் வாழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்கேயே நம்மளால என்ன பண்ண முடியும்னா, இங்க பாரு இங்க 2 இருக்குதா, அப்ப இது ஈரிதழ் வாழ்வு, இங்க பாருங்க 3 இருக்கா இப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியும்னா, அவனுக்கு வந்து ரியல் இமேஜை நம்மளால என்ன பண்ண முடியும்னா காட்ட முடியும். இது வந்து ஆக்சுவலா 3D மாடல். ஆனா அவனுக்கு ரியலா பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஏற்படுத்தி கொடுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, சயின்ஸ்ல மட்டும்தான் இது இல்லை. இப்ப எக்ஸாம்பிளா இப்ப மேக்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயம், யாராவது மேக்ஸ் டீச்சர் இருந்தா ஏதாவது ஒரு டாபிக் மட்டும் சொல்லுங்களேன். யாராவது இருக்கீங்களாங்க சார்? வடிவங்கள் சார். ஓகே சார். அது வேற மாதிரி எடுத்து சார் கொஞ்சம் கரெக்டா சொல்லலாமா சார்? கன உருவங்கள் சார், இங்கிலீஷ்ல அப்படியே சொல்லுங்க சார். 3D டைமென்ஷன் சார். கியூபாய்டு 3D ஷேப்ஸ் கொடுக்கலாம் சார். கியூப் கியூப்ல இருக்கிற மாதிரி ஏதாவது ஓ அது இப்படி புரிஞ்சுக்குது. நம்ம கரெக்டா கொடுத்தோம்னா போதும். இல்ல 3D ஷேப்னு போடுங்க சார். 3D ஷேப் போடுங்க. ஓகே ஓகேங்க சார். கொடுத்து பாருங்க.
சார் அது வந்து என்ன புரிஞ்சுக்குதுன்னாங்க சார், நம்ம அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் இருக்குங்க சார். நான் இப்போ இது ஃபுல்லாவே சயின்ஸுக்கு மட்டும் எடுத்து வச்சிருக்கறனால இது வரலைங்க சார். ஃபில்டர்ல போட்டு வச்சுட்டேங்க சார். இருங்க சார், ஃபில்டர் மாத்திடுறேன். சார் 3D ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ்னு கொடுத்தா வரலாம் சார், கரெக்டா இருக்கும். சார் இப்ப இதுதான் வந்து நான் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிறேங்க டீச்சர். நான் அது சேஞ்ச் பண்ணா இப்ப வெளியில போயிடும்னு பாக்குறேன். நீங்க கூட நீங்க போட்டு பார்க்கலாம். இப்போ ஒண்ணும் இல்லை, இப்ப ஆல்பபெட்ஸ்ன்னு போட்டு பாருங்க. சார் 3D ட்ரையாங்கிள் ஷேப்ஸ்னு போட்டு பாருங்க. 3D ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் போட்டு வர மாட்டேங்குது. இருங்க டீச்சர், நான் வந்துடுறேன். சரி இருங்க சார், நான் இதுல வந்துட்டு நான் ஃபில்டர் மட்டும் எடுத்துட்டு நான் அப்படியே வரேங்க சார். நான் வெளியில வந்துட்டு எடுத்தேன்னா வந்துடுங்க சார். ஃபில்டரே ஒர்க் ஆக மாட்டேங்குது சார். ஒன்றும் இல்லை, நீங்க இது தெரிஞ்சுக்கிட்டீங்களேங்க சார். ஸ்கெட்ச் பேப் அப்படின்னு மட்டும் பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு கூட நீங்க போட்டுக்கலாம். அதாவது ஸ்கெட்ச் பேப் ஆப் இதுக்குள்ளார உள்ள போறீங்க. உள்ள போயிட்டு இப்போ வந்துடும் நினைக்கிறேங்க சார். ஃபில்டரே போக மாட்டேங்குது. சரி, நீங்க அப்புறமேட்டு சர்ச் பண்ணி பாக்குறீங்களாங்க சார்? டைம் ஆயிருது. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இந்த ஸ்கெட்ச் பேப் ஆப்ல போயிட்டு நீங்க மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நீங்க போட்டு பாருங்க, உங்களுக்கு வரும். இதுலயே வந்து நீங்க ஏஆர் வச்சிருந்தீங்கன்னா, இப்ப என்னதுல வந்து ஏஆர் ஒர்க் ஆகுது என் போன்ல. இப்ப ஏஆர் வச்சிங்கன்னா, இப்ப நீங்க காட்டணும் இல்லையா, அந்த சேஃபே வந்து என்ன பண்ணலாம்னா, ரியலா பசங்க முன்னாடி ப்ரொஜெக்ஷன் ஆகிற மாதிரி நம்ம போன்ல நம்ம கொண்டு வர முடியும் ஏஆர்ல. இப்ப இது வந்து என்னதுன்னா, ஒரு ஏஆர்ல நம்மளால கொண்டு வர முடியும். இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சார். ஏன்னா இப்ப டைம் ஆகுது, நான் ஒரு 3-4 விஷயம் தான் சொல்ற மாதிரி ஆயிடுது சார். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு இருந்தேன். அதாவது இப்ப நான் ஒரு வீடியோ பிளே பண்றேன், அது பாருங்க சார். இது போன தடவை நான் எடுத்த கிளாஸோட பிபிடி. அந்த பிபிடிய ஒரு வீடியோவா மாத்திருக்கிறேன். இதுக்கு நான் எந்த வேலையுமே நான் செய்யல. எந்த வேலையுமே செய்யாம ஒரு பிபிடிய நான் என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னா, ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்ணிருக்கிறேன். ஆனா வீடியோவா கன்வெர்ட் பண்ணதுல வாய்ஸ் வந்திருக்குது, கீழே வந்து ஸ்க்ரோலிங், அதோட பயன்கள் என்னங்கிற வரைக்கும் எல்லாமே பண்ணது வந்து ஒரு ஏஐ ஆப் தான். அது என்னங்கிறத நீங்க பாருங்க. இப்ப Introduce a curated collection of mobile apps designed to enhance educational practices, foster student engagement, and simplify daily tasks. Explore the Read Along app to develop students' language skills with interactive, voice-assisted reading sessions, perfect for early literacy development. Discover P-School for managing classroom activities efficiently, including scheduling, monitoring assignments, and fostering communication.
Utilize P-School Math to provide personalized math exercises, boosting students' understanding through practice and accessible problem solving. Engage students in biology lessons with Cell World, offering a detailed exploration of cellular structures and processes through interactive visuals. Merck PTE supports engaging science lessons with comprehensive periodic table data, aiding interactive chemistry learning. Inspire hands-on science learning with practical experiments, fostering curiosity as students witness scientific principles in action. Introduce Physics Lab for simulations and explorations in physics concepts, creating engaging virtual lab experiences. Enhance chemistry classes with Unreal Chemist, a virtual lab for conducting chemical reactions safely and interactively. Simplify the complexity of human anatomy using this app, featuring detailed 3D visuals of body systems for easier comprehension. Explore space science with Solar System Scope, enabling students to visualize celestial objects and planetary movements interactively. சரி, இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுல ஆடியோ கேட்டுச்சிங்களாங்க சார்? ஒரு ஆடியோ அந்த ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் அது வந்து என்னன்னு சொல்லி ஆடியோ உங்களுக்கு வந்துச்சுங்களாங்க சார்? கேட்டுச்சுங்க சார். ஓகேங்க சார். இது எப்படி பண்றது? இது வந்து ஒரு ஏஐங்க சார். இது நம்ம வந்து MP4 நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கிற ஆப் வந்து ஃபிலிக்கி அப்படின்னு ஒரு ஏஐங்க சார். உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன், பாருங்க. FLIKI Flicky.ai உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க, FLIKI.ai அப்படிங்கறத நீங்க ஓபன் பண்ணிட்டு நான் இன்னொன்று கூட ஃபுல்ஸா ஓபன் பண்ணிடுறேன். LIKI ஏஐ அப்படிங்கிறத ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இதாங்க சார் அந்த ஏஐ டூலு. இதை கிளிக் பண்றீங்க. ஸ்டார்ட் ஃப்ரீ அப்படின்னு வரும். இதை கிளிக் பண்றீங்க. ஆனா இதுல ஒண்ணு என்னதுன்னா, இது பெய்டு வெர்ஷனா இருக்கும். ஆனா நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் ரொம்ப ஒரு மாசம் ஃபுல்லா நீங்க எடுத்ததை எடுத்து ஒரு பிபிடிய கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது இதுல போடும்போது நாம அதை எக்ஸ்பிளனேஷன் பண்றதை விட இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நம்மளுக்கு நிறைய விஷயங்களை அது தேடி கொடுக்கும். இதை தான் நம்ம பசங்களுக்கு போட்டு காட்டணும்னு இல்லை, நம்ம அதுல இருந்து நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன். இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஐடியா வந்து ட்ரைனிங் அப்படின்னு கொடுத்துறேன். சூஸ் ஃபைல் வந்து இந்த ஆஸ் அன் ஆப் இந்த ஃபைலையே நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது கொஞ்ச நேரம் தேடும். நான் வெறும் வந்து பிபிடி மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். ஆனா அதுவே என்ன பண்ணிக்குது அப்படின்னா ப்ராசஸிங் பண்ண ஆரம்பிச்சிருது. அது உள்ள இருக்கிற ஒவ்வொரு ஸ்லைடா எடுத்து ப்ராசஸிங் பண்ணி அதுல என்ன சொல்லணும் அப்படிங்கிறத இப்ப வந்துருச்சு பாருங்க சார். இதுல கேக்குது, இது வந்து இன்ஃபர்மேட்டிவ்க்கா, டோன் என்ன இருக்கணும் அப்படின்னா இன்ஃபர்மேட்டிவா, பர்பஸ் என்ன அப்படின்னா நான் பர்பஸ் வந்து டீச்சர் ட்ரைனிங், ஆடியன்ஸ் யாரு அப்படின்னா டீச்சர் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். அதுவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு சொல்லணும்னா எந்த மாதிரி சொல்லணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும்னா எந்த மாதிரி சொல்லணும், ஒரு மோட்டிவேட்டருக்கு சொல்லணும்னா அல்லது ஒரு மென்டாருக்கு சொல்லணும்னா என்ன மாதிரி சொல்லணும்னா அதுவே புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் அதுவே வாய்ஸை கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்தோம். இப்போ இது நீங்க எதுல கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத கேக்குது. இப்போ நான் தமிழ் லாங்குவேஜ் கொடுத்துட்றேன். நான் ஏற்கனவே இந்த மாசத்துக்கானது உபயோகப்படுத்திட்டேன் இருக்குதுங்க சார், அதனால வரல. இப்ப இங்கேயே இருக்கு பாருங்க சார், நான் ஏற்கனவே போட்ட வீடியோ. அதுவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கிளியர் பண்ணி இப்ப நம்ம பண்ண வீடியோவை தான் நான் திருப்பி இன்னொரு தடவை சொல்லியிருக்கிறேன். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபில்கி அப்படிங்கிற ஆப்போட ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிடுறீங்க. இப்படி இருக்கும். இதை கிளிக் பண்றீங்க. உள்ள போயிட்டு ஸ்டார்ட் ஃப்ரீ அப்படின்னு கொடுக்குறீங்க. உங்களோட மெயில் ஐடி மட்டும் கேட்கும். நீங்க இந்த மெயில் ஐடி கொடுத்து உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஐடியா ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்கும்.
அதுலயே ஸ்கிரிப்ட் வேணுமா அல்லது பிளாக்கா பிபிடியா கொடுக்குறீங்களா, ப்ராடக்டா கொடுக்குறீங்களா, அல்லது எம்டி ஸ்லைடா நீங்க உருவாக்குறீங்களா, இது உள்ள போயிட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நான் இப்ப ஐடியா உள்ள கொடுத்துட்டு நான் வந்து உள்ள போறேன். உள்ள போயிட்டு என்கிட்ட என்ன ஃபைல் இருக்குதோ அந்த ஃபைலை நான் கொடுக்குறேன், பிபிடி ஃபைல. அதுக்கு நீங்க இப்ப முன்ன பாத்தீங்க இல்லையா, அந்த வீடியோவை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நீங்க செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் சார் வந்து போன தடவை இப்ப நேத்து வந்து கேட்டிருந்தாரு, ஃபோக்கஸ் லேர்ன் இருக்கு. நேத்து ஆப் டெவலப் பண்ணும்போது சொல்லியிருந்தாரு, ஃபோக்கஸ் லேர்ன் இருக்கு. அதாவது எழுதவே அவனுக்கு எழுத தெரியல, படிக்கவே தெரியல, சும்மா ரொம்ப லோவ்ல இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எழுத படிக்க தெரியறதுக்கு போன தடவை நான் சொல்லியிருப்பேன். அதாவது 2 ஆப் சொல்லியிருப்பேன். அதாவது தமிழ்லயும் ஆங்கிலம், கணிதம், இது எழுதவும் படிக்கிறதுக்கும் கத்துக் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்னா பி ஸ்கூல் ஆப். பாருங்க, நான் ட்ராக் பண்ணி கொண்டு வரேன் பாருங்க. பி ஸ்கூல் ஆப். இது போன தடவையே நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் கேட்டதுனால சொல்றேன். பி ஸ்கூல் ஆப் இந்த கிளிக் பண்றீங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. எந்த கிளாஸ் பையன் அப்படிங்கறத இங்க நீங்க செலக்ட் பண்ணி உள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க பாருங்க. அதே போல கணிதத்துல எழுத படிக்க தெரியல அப்படின்னா பி ஸ்கூல் மேத் அப்படின்னு இப்ப நான் ட்ராக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. கீழே இதுக்குள்ளார போனீங்கன்னா கணிதத்துல எளிமையா அவனுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த பையனுக்கு சொல்லி கொடுக்க முடியும். இதுல வந்து என்னதுன்னா மணி பார்க்க தெரியாம நிறைய பசங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்னதுன்னா ரொம்ப சிம்பிளா இப்ப இது எத்தனை மணி அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னா 9 AM PM இதெல்லாம் அவனே என்ன பண்ணிக்குவான் அப்படின்னா சொல்லிக்குவான். பாருங்க, மேல ஒரு விஷயம் சொல்லி இது வந்து ஏஎம்ல இருக்குமா பிஎம்ல இருக்குமா அப்படிங்கறத சொல்லுவாங்க. மேல பாருங்க, டீச்சர் சேஸ் குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்றாங்கன்னா அது ஏஎம்மா பிஎம்மா. இப்படி அவனுக்கு ஒரு சின்ன சின்ன டாஸ்கா நம்ம கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னா மொபைல்லயே அவன் பண்ணும்போது ஒரு டிக் வந்துருச்சு, நெக்ஸ்ட். இப்ப இப்படி அவனுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம அவனுக்கு சொல்லி சொல்லி கொடுக்கும்போது அவன் வந்து என்ன பண்ணுவான்னா படிப்பு மேல அவனுக்கு ஆர்வம் வர வச்சிருவோம். இது நம்மளால முடியும் அப்படிங்கறத அவன் நினைக்கிறதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நீங்க உபயோகப்படுத்தி பாத்தீங்கன்னா தான் இதோட இதுவே தெரியும். அதாவது பி ஸ்கூலும் பி ஸ்கூல் மேக்ஸும். இதை இந்த பிபிடியை மறுபடியும் கூட நான் ஷேர் பண்ணி விடுறேன். நீங்க அதுல இருக்கிற ஆப் எல்லாமே உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது, இப்ப லீவு நாள்ல இருந்தீங்கன்னா டைம் கிடைக்கும் போது ஒவ்வொரு ஆப்பா போயிட்டு நீங்க உள்ள போய் நீங்க பார்க்கலாம். இது நான் ஒருத்தர் சொல்லணுங்கிறதுல ஆப் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க எல்லாருக்குமே என்னதுன்னா இந்த ஆப்குள்ளார போயிட்டு என்ன பண்ணுங்கிறது ஈஸியாவே தெரியும். இது யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு டீச்சர் கேட்டிருந்தாங்க, அதாவது என்னன்னா ஃப்ளோ சார்ட் எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த ஃப்ளோ சார்ட் உருவாக்குறதுக்கு நான் பயன்படுத்துற ஒரு ஆப் என்னதுன்னா, நான் பயன்படுத்தி இருக்கிறது என்னதுன்னா மேப்பி 5. அதாவது நம்ம மைண்ட் மேப் உருவாக்குறதா இருக்கட்டும் அல்லது ஃப்ளோ சார்ட் உருவாக்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இந்த மேப்பி 5 அப்படிங்கிற ஒரு ஏஐ டூல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரே ஒரு செகண்ட் போதும், நம்ம எதிர்பார்க்க முடியாத அவ்வளோ கலெக்ஷனை கொண்டு வந்து அதை சேர்த்துரும். நான் இது சொல்றதை விட இப்ப நீங்க செஞ்சு பார்க்கலாம். பாருங்க, மேப்பி 5 MAPIFY மேப்பி 5 அப்படிங்கிற ஆப் நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணா இந்த மாதிரி இருக்கும். இதுல நீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆடியோ, நீங்க ஆடியோ உள்ள சொல்லலாம், டெக்ஸ்டா கொடுக்கலாம், ஒரு ப்ராம்ப்டா கொடுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால ப்ராம்ப்ட்ல கொடுத்துட்றேன். இப்போ எக்ஸாம்பிளா டைப்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துறேன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளா ப்ராம்ப்ட்ல நான் இவ்வளவுதான் கொடுத்துருக்கிறேன். நான் கொடுத்தது வந்து 3 வார்த்தை, டைப்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, அவ்வளவுதான் கொடுத்துருக்கிறேன். இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரிக்கு நான் நிறைய விஷயங்களை தேடணும். இதுல என்னென்ன கெமிஸ்ட்ரி இருக்குது, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு நிறைய இருக்குது. இது எல்லாத்துக்கும் இதோட பயன்கள் என்ன, இது எங்க பயன்படுது, இது மாதிரி எல்லாம் நான் தகவல் சேகரிச்சு ஒரு ஃப்ளோ சார்ட் கொண்டு வரணும்னா எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய தேவையில்லை. இப்ப நான் என்னன்னா 3 வார்த்தை டைப் பண்ணிட்டு மேல பாருங்க, வலது பக்கம் மேல மூலையில பாருங்க மேப்பி 5 அப்படின்னு இருக்குது. அதை ஒரு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே இது வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, ஒரே செகண்ட்ல இது என்ன பண்ணிருச்சுன்னா இது கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு, டைப்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. பாருங்க, நம்ம இவ்வளவு ஃப்ளோ சார்ட்டை எவ்வளவு விஷயங்கள் கொண்டு வந்துருச்சு பாருங்க. ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு கிளிக், டைப்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு போட்டேன், இவ்வளவு ஃப்ளோ சார்ட் பாருங்க எவ்வளவு பெருசு கொண்டு வந்துருச்சு. இப்ப இதுல நான் ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு இதுல எங்கேயாவது கரெக்ஷன் இருக்குது, நான் எப்படி கரெக்ஷன் பண்றது அப்படின்னா, இங்க மேல பாருங்க 3 டாட் போட்டு ஒரு கோடு போட்டிருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, டைப்ஸ் ஆஃப்
கெமிஸ்ட்ரி கூட இல்லை மேக்ஸ் டீச்சர் இருக்காங்க, மேக்ஸ்ன்னு போடுறேன்னு வச்சுங்களேன். ஒரு கிளிக் பண்ணோம்னா பாருங்க, பேசிக் பிரின்சிபல், மேஜர் பிரான்ச்சஸ் என்னென்ன இருக்குது, டைப்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸுங்கிற ஒரு வார்த்தை தான் கொடுத்தேன். பாருங்க எவ்வளோ விஷயங்கள அது ஃப்ளோ சார்ட் போட்டு கொடுத்துருச்சு பாருங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட்ல தான் இதுல நான் ஒரு கரெக்ஷன் பார்த்துட்டேன். இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்றது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன்ல ரியல் வேர்ல்டு யூசேஜ் மேக்ஸ் வந்து ரியல் வேர்ல்டுல எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு இதுல நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்தணும், டேட்டாவை சேர்த்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இங்க மேல மூலையில ஒரு 3 புள்ளி இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க அங்க உள்ள இருக்கிறது இங்க வந்துடும். இப்போ இதுல நான் ஏதாவது ஒரு வார்த்தையை சேர்த்தணும் அப்படின்னா இங்க ஒரு கிளிக் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ ஜி கச்சுன்னு சேர்த்திடுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டு காட்டுறேன், அவ்வளவுதான். அப்படியே என்ன ஆயிரும்னா அங்க பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க நான் இங்க டேட்டாக்கு பக்கத்தால ஜிஹெச்னு போட்டேன், ஜிஹெச் இங்க வந்துருச்சு. அப்போ ஒரு ஃப்ளோ சார்ட்டை பாருங்க இவ்வளோ விஷயங்களை நான் என்ன பண்ணணும்னா தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எவ்வளவு டைம் ஆகும், இதை கொண்டு வரலாம். இப்போ இந்த ஃப்ளோ சார்ட்டோட இந்த டெம்ப்ளேட் எனக்கு வேண்டாம் அப்படின்னா மேல பாருங்க ஒரு ப்ரெஸ் போட்ட மாதிரி இருக்குது இல்லையா, அதை ஒரு கிளிக் பண்றோம். ஸ்கெல்டன் அப்படின்னு இருக்கு, ஸ்கெலிடன்னு. இதுல லாஜிக்கல் இப்போ கிரிட் டைப்ல வேணும் அப்படின்னா இங்க பாருங்க ஃப்ளோ சார்ட் மாறிடுச்சு. இப்போ எந்த மாதிரி மாறி இருக்குதுன்னு பாருங்க. இந்த ஃப்ளோ சார்ட்டோட டெம்ப்ளேட்டையே என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இதுல நம்ம மாத்திக்கலாம். அப்ப இது என்னதுன்னா நம்மளுக்கு மைண்ட் மேப் போடுறதுக்கு பசங்களுக்கு வந்து என்னதுன்னா ஒரே மாதிரியே மைண்ட் மேப் போட்டு கொடுக்காம இது பிரிண்ட் எடுத்துக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க இந்த அப்லோடுங்கிறதுல கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான மாதிரி என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிட்டு அதை நம்ம பசங்களுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு நம்ம கிளாஸ் ரூம்ல கூட ஒட்டி வைக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு பாடம் இருக்குதா, இப்போ எக்ஸாம்பிளா வந்து இயக்கவியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த இயக்கவியல் மட்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல போட்டு அந்த ஒரு பாடத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் ஒரே ஃப்ளோ சார்ட்ல போட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னா கொண்டு வந்து ஒட்டிட முடியும். இதுக்கு நம்ம நிறைய தகவல்களை புக்ல இருந்து அல்லது நெட்ல இருந்து தேடி அல்லது நம்மளுக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு எழுதி போட்டோம்னா கூட இந்த அளவுக்கு நம்மளால கொண்டு வர முடியுமாங்கிறது சந்தேகம் தான். ஆனா மனித உழைப்புக்கு நிகரா இது வந்து அவ்வளவு பெருசெல்லாம் இல்லை. இருந்தாலும் வந்து என்னதுன்னா நம்ம நேரம் மிச்சம் பண்ணலாம், அதிக தகவல்களையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா தேடி கொண்டு வந்து கொடுக்கறது தான் இதோட வேலை. அந்த மாதிரி மட்டும் நீங்க இதை பார்த்தா போதும். ஏன்னா நம்ம நம்மளை விட இது ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் இது வேலை செஞ்சிட போகுது இல்லை. இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க வேணா பாருங்க. ஒரு டீச்சர் கேட்டிருந்தாங்க எனக்கு ஃப்ளோ சார்ட்டை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு. அதுக்கு வந்து இருக்கிற ஆப் நான் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்றேன். மேப்பிஃபை அப்படிங்கிற ஆப்குள்ளார போறீங்க, இங்க ப்ராம்ப்ட் அதுக்குள்ளார நீங்க என்ன உங்களுக்கு தேவையோ அதை அடிக்கிறீங்க. இப்ப இதுல நிறைய லாங்குவேஜ் இருக்குது, இதுல தமிழ் மட்டும் வரல, வந்திருந்ததுன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது அப்டேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட இன்னும் மொத்தம் 100 லாங்குவேஜ் கொண்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க அவங்களோட அடுத்த வெர்ஷன்ல. கண்டிப்பா தமிழ் லாங்குவேஜும் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா போயிடும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க ஆப் பேர் வந்து மேப்பிஃபை, உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ உங்களுக்கு பிளே பண்றேன் பாருங்க. இது நீங்க அனைவருக்கும் இனிய காலை வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். ஆசான் கூடுகையில் இணைந்துள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். என்னுடைய பெயர் ஈரா சந்திரசேகரன், பட்டதாரி ஆசிரியர், அரசு உயர்நிலைப்பள்ளி, நத்துக்குள்ளிப்பட்டி, கொல்லிமலை வட்டம், நாமக்கல் மாவட்டம். நன்றி. இந்த வீடியோ பாத்தீங்களாங்க சார்? யாராவது சொன்னீங்கன்னா, ஏன்னா எனக்கு கேட்காதுங்க சார், எனக்கு நான் பார்க்க முடியாது இத. இப்ப இந்த வீடியோவை நீங்க உருவாக்கணும். இது வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னாங்க நம்ம வந்து என்னதுன்னா இதெல்லாம் டிவில தான் நம்ம பார்த்திருப்போம். ஒரு அனிமேஷன் வரும், அந்த அனிமேஷனுக்கு குரல் இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இதெல்லாம் ஏன் நம்மளே உருவாக்க முடியாது அப்படின்னு அவங்க யோசிச்சுதான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்மளே உருவாக்கலாம், இதுக்கு மெனக்கெட வேண்டியது இல்லை, கோடிங் நாலேஜ் எதுவும் தெரியல, ஒரே ஒரு செகண்ட் போதும். நான் சொன்ன மாதிரி இப்போ எப்படி நம்ம ஃப்ளோ சார்ட்டுக்கு உருவாக்குறதுக்கு ஒரு செகண்ட் ஆனிச்சோ அதே போலவே இதுல ஒரே செகண்ட்ல இந்த வீடியோவை நம்ம உருவாக்கலாம். நம்மளோட வாய்ஸ்ல இதை பேச வைக்கலாம். எப்படி முன்னாடி வந்து இறந்தவர்களோட போட்டோவை கூட அல்லது போட்டோவை பேச வச்சோமோ அந்த மாதிரி இப்ப அனிமேஷனையும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா பேச வைக்க முடியும். அதுக்கான ஆப் தான் வந்து என்னதுன்னா
அடாப் எக்ஸ்பிரஸ் கீழே ட்ராக் பண்ணி கொண்டு வந்துருக்கு பாருங்க. அடாப் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஆப்குள்ளார போங்க, சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா சார் டைம் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க சார், நான் நிறுத்திக்கிறேங்க சார். இப்ப போயிட்டு கார்ட்டூன் அப்படின்னு இதுல நிறைய ஆப்ஷன் இருக்குங்க சார். நீங்க இந்த இந்த அடாப் எக்ஸ்பிரஸ் ஆப் வந்து இப்போ புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தப்ப என்னச்சுன்னா நிறைய கோடிங் லாங்குவேஜை இது இது பண்ணிச்சு, லாங்குவேஜை வந்து இதுல கொண்டு வர முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து இப்ப இது வந்து அப்டேட் பண்ண ஆப்ல வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எடிட்டருக்கான வேலையே இல்லாத அளவுக்கு இதுல அவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு ஹை லெவலா இருக்கிற நிறைய நாலேஜபிளா இருக்கிற ஒரு எடிட்டர் பண்ண ஒரு வீடியோ எப்படி அவுட்புட்டா கிடைக்குமோ அந்த மாதிரி இதுல நம்மளால என்ன பண்ண முடியும்னா கொண்டு வர முடியுங்க சார். இதுலயே வந்து என்னதுன்னா இங்க நிறைய ஆப்ஷன் இருக்குங்க சார். இப்ப நான் தள்ளுறேன் பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ஷனு, அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஆப்ஷன், இது ஒன்னொன்னையும் நீங்க என்ன பண்ண முடியும்னா கிளிக் பண்ணி உள்ள போய் நீங்க செஞ்சு பாருங்க. இது நீங்க உபயோகப்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் இதுல நிறைய நாலேஜ் நீங்க வளர்த்துக்க முடியும். நான் சொல்றதுனால உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடாது. நீங்க இந்த ஆப்பை ஓபன் பண்ணி நீங்க செஞ்சு பாருங்க. இப்ப இதுல நான் சர்ச்ல நான் கொடுக்குறேன். இப்ப நான் முன்ன உருவாக்கின அந்த வீடியோவுக்காக உங்களுக்கு கார்ட்டூன் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்றேன். கார்ட்டூன் கேரக்டர் அப்படின்னு கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் சார், எடுத்து ஸ்லோ ஆயிடுச்சு. அனிமேட்டட் கேரக்டர் அப்படின்னு நம்ம கொடுத்துறோம்னு வச்சுங்களேன். இப்ப இந்த மாதிரி ஒரு அனிமேட்டட் கேரக்டர் வந்துருங்க சார். இப்ப அந்த ஆப்குள்ளார போறீங்க, அனிமேட் கேரக்டர் இப்படிதான் கொடுக்கணும் இல்லை, நிறைய அங்க ஆப்ஷன் இருக்குங்க சார். நான் உங்களுக்கு சிம்பிளா இருக்கிறதுக்காக நான் இந்த இதை எடுத்திருக்கிறேன். இப்ப இந்த அனிமேட் ஆப்ல நான் கொண்டு வந்துட்டேன். இப்ப இதுவே ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருச்சு. எனக்கு இந்த பேக்ரவுண்ட் வேணாம் அப்படின்னா இங்க பாருங்க, கீழே கேரக்டர் பேக்ரவுண்ட் சைஸ்ன்னு இருக்கும். இந்த பேக்ரவுண்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாருங்க, கலர் சேஞ்ச் பண்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சைஸ் இது இவ்வளவு சைஸ் வேணாம், இந்த கார்ட்டூனோட சைஸ் வந்து நான் குறைச்சிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு இது ட்ராக் பண்ணி குறைச்சிக்கலாம். குறைச்சாச்சு. இப்போ நான் இது எந்த சைஸ்க்கு வேணும் அப்படிங்கறத சைஸுக்கு கீழே கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த சைஸுக்கு வந்துடும். கீழே பாருங்க ரெக்கார்டு அப்படின்னு இருக்குது. இந்த ரெக்கார்டுங்கிற ஆப்ஷனை நான் தொடுறேன். தொட்டுட்டு கொடுத்துட்டா அதுவே அனிமேட் ஆயிரும். இப்போ நான் செஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்திற்குள்ளாரையே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு அனிமேட்டட் வீடியோ பண்ணலாம். நீங்க இன்னும் இதுல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா இன்னும் ப்ரொபோஷனலா நிறைய விஷயங்கள நீங்க இதுல கொண்டு வர முடியும். இது வந்த உடனே பாருங்க.
சார் ஒரே நிமிஷம், இது இது நெட்டு ஸ்லோவா இருக்குது, வந்துருங்க சார், வந்துடும். இப்பதான் நெட் வந்திருக்கு. வந்துருச்சு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனிய ஆசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க சார். ஏன்னா இது எனக்கு நெட் ஸ்லோவா இருக்கறனால வந்திருக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க அப்புறமேட்டு செஞ்சு பாருங்க சார். இப்ப டவர் இல்லாத இடத்துல தான் இருக்கேங்க சார் இங்க. சாரிங்க சார். இது என்னதுன்னா அடாப் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஆப் உள்ள போறீங்க. போயிட்டு கார்ட்டூன் கேரக்டர்னு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சர்ச் பண்றீங்க. அது என்ன உங்களுக்கு கார்ட்டூன் ஒன்று தான் இருக்கணும்னு இல்லை, நிறைய கார்ட்டூன் இருக்குது. அந்த கார்ட்டூனை எடுத்து போட்டு நீங்க அதை அனிமேட் பண்ண முடியும். அது நடந்து வர மாதிரி, நிக்கிற மாதிரி, கையை அசைக்கணுமா, வாயை அசைக்கணுமா, ஒன்னொன்னையும் நீங்க ட்ராக் பண்ணி நீங்க என்ன பண்ண முடியும்னா ஒரு ஒரு அனிமேஷன் வீடியோவே நீங்க எப்படி டிவில ஓடுதோ அது மாதிரி ஒரு ஸ்டோரியவே கூட நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரி ஒரு அனிமேட்டட் கேரக்டர் பசங்களுக்கு பிடிச்ச இப்ப டோராவே வந்து என்னதுன்னா ஒரு ஸ்டோரியே சொல்ற மாதிரி நீங்க உருவாக்க முடியும். அதுவும் சின்ன குழந்தைங்களுக்குலாம் அவங்க பார்த்த கேரக்டரையே பாடம் நடத்துற மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அது மாதிரி கூட நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க கொண்டு வரலாம். அப்படி இதுல இந்த மாதிரியான ஆப்ல உருவாக்குனா ஒரு வெப்சைட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பாருங்க, அதாவது குடுக்கு இங்க இருக்கு பாருங்க, கீழே ட்ராக் பண்ணி கொண்டு வந்துருக்கேன் பாருங்க. குடுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அதுக்குள்ளார போனீங்க அப்படின்னா இது ஆக்சுவலா வந்து ஃப்ரீ வெர்ஷன் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. ஆனா வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து நிறைய இருக்குது. ஆனா நீங்க ப்ரோ வெர்ஷன்லாம் நீங்க பண்ணவே தேவையில்லை. இது யூடியூப்லயே இவங்களோட வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளார நீங்க போனீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நெட் ஸ்லோவா இருக்கனால நீங்க இந்த ஆப் மட்டும் பாத்துக்கங்க. இந்த மாதிரி அனிமேஷன்ல பாடம் நடத்தி இருக்கிறாங்க. அதாவது KUTUKI குடுக்கி அப்படின்னு ஆப். இந்த ஆப்குள்ளார எல்லாமே வீடியோவில் பாடம் நடத்தும். அதுவும் அனிமேஷன் வீடியோவில் தான் பாடமே நடத்தும். நீங்க இந்த ஸ்லோலெனஸ் சார் நேற்று கேட்டு இருந்தாரு. ஸ்லோலெனஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூடியூப்லயே இருக்குது. யூடியூப்ல நீங்க குடுக்கி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னாவே வீடியோ வரும். அந்த வீடியோவில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கிலீஷில் நிறைய வீடியோ இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ எல்லாம் போட்டு காட்டினீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க சார். சார் இன்னும் சொல்லணுமாங்க சார்? இல்லை இன்னும் நிறைய இருக்குங்க சார். உங்களுக்கு வேணும்னா சொல்கிறேன், இல்லைன்னா நம்ம சார் எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ லாஸ்ட் சொன்ன ஆப்பை மட்டும் ஸ்பெல் பண்ணுங்களேன் சார். KUTUKI. ஓகே சார், தேங்க்யூ. சரிங்க சார். சார் கன்யூ பண்ணிட்டுமாங்க சார்? இல்ல ஏன்னா 7:30 ஆயிடுச்சுங்க சார். நீங்க டீச்சர்ஸ் சார் நீங்க சொல்லுங்க சார், இல்லைன்னா நான் கன்யூ பண்றேங்க சார். இல்ல கன்யூ பண்ணுங்க. பண்ணலாம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். இல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா பாக்கலாங்க சார். ஏன்னா தெரிஞ்ச விஷயத்தையே நான் சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாதுங்க சார். அதுக்கு தான் கேட்டுக்கிட்டேங்க சார். டைமும் உங்களை அதிகமாக இருக்கக்கூடாது சார். அடுத்ததா வந்து என்னதுன்னா டூலி அப்படின்னு ஒரு ஆப்புங்க சார். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருக்கு அப்படின்னா அதிகமா நம்ம வாட்ஸ்அப்ல நம்ம குழந்தைங்களுக்கு மெசேஜ் பண்றோம், அல்லது நம்ம நிறைய விஷயங்கள்ல இந்த ஒரு ஆப்பையே வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ண முடியும்னா கிட்டத்தட்ட ஒரு 80 விதமான விஷயங்களை நம்ம கொண்டு வர முடியும். அந்த ஆப் பேர் தான் வந்து டூலி, TOOLY. இங்க இருக்கு பாருங்க, ஒரு சிஸ்டம் மாதிரி போட்ட மாதிரி தெரியுதுங்களாங்க சார்? ஏன்னா நான் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியாதுங்க சார், அதனாலதான் கேட்டுக்கிறேங்க சார். டூலி அப்படின்னு ஒரு ஆப். ஓகே, இந்த ஆப் ஓபன் பண்றீங்க.
இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு குட் மார்னிங் டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணிருவேன். அது நீங்க வாட்ஸ்அப்ல அதை காப்பி பண்ணி வாட்ஸ்அப்ல போய் பாத்தீங்கன்னா வந்து பூ போட்ட மாதிரி இருக்கும். இதுல பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல பண்ற எடிட்டிங் வேலையை நம்ம மொபைல்லயே பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த ஆப்ல வந்து இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இப்ப நீங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப இந்த ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இது ஒன்னொன்னுக்குள்ளாரையும் நீங்க போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும். இப்ப எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் இதுல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். டெக்ஸ்ட் டூல்ஸ் இருக்குது, இமேஜ் டூல்ஸ் இருக்குது, கால்குலேஷனுக்குன்னு ஒரு டூல்ஸ், யூனிட் கன்வெர்ட்டர், டெவலப்மெண்ட் டூல்ஸ், கலர் டூல்ஸ், ரேண்டமைசர் டூல்ஸ், ஜெனரேட்டர் டூல்ஸ், அதுக்கப்புறம் ஜெனரல் டூல்ஸ்னு நிறைய இருக்குது. இதுல வந்து எதுனா நம்ம பாக்குறதுக்கு வேணா இது ஏதோ பழைய கம்ப்யூட்டர்ல இருக்கிற அந்த டிஸ்பிளே மாதிரி தெரியும். ஆனா இது ஒன்னொன்னும் வந்து என்னதுன்னா நம்மளுக்கு நம்ம அதுவும் டீச்சர்ஸ்க்கு ஏதாவது ஒரு மெசேஜ் பண்றோம் அப்படின்னா அந்த இதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் டூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உள்ள போறேன். இதுல வந்து என்னன்னா டெக்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிறத இப்ப எக்ஸாம்பிளா இப்ப டைப்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியை போடுறேன். ஏதோ வரத்தெல்லாம் இப்ப இப்படி ஒரு ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சும்மா டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப இதை வந்து என்னதுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பர் கேஸ் மாத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது லோயர் கேஸ்ல இருக்கிறத நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்பர் கேஸ் மாத்தணும். பாருங்க இது லோயர் கேஸ்ல இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ணணும் அப்பர் கேஸ்ல மாத்தணும் அப்படின்னா பண்ணி அப்பர் கேஸ் ஒரே செகண்ட்ல இது என்ன ஆயிடுச்சுன்னா அப்பர் கேஸ். இப்போ வந்து என்னன்னா நம்ம சிஸ்டம்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைப் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிளஸ் F3 அழுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா அது லோயர் கேஸ்ல இருந்து அப்பர் கேஸ் கொண்டு வந்துடும். இப்போ நம்ம சிஸ்டமே இல்லாம நம்ம இங்க என்ன பண்ண முடியும்னா இதுல பண்ண முடியும். அல்லது நம்ம என்னதுன்னா டைப் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா லோயர் கேஸ்ல டைப் பண்ணிட்டோம். நம்ம போன்ல என்ன பண்ண முடியாதுன்னா அது உடனே அப்படியே அப்பர் கேஸ்க்கு நம்ம மாற்ற முடியாது. ஆனா இதுல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாற்ற முடியும். இதுக்குள்ளார பாருங்க நிறைய ஆப்ஷன் இருக்குது. டைட்டிலா மாத்தணுமா அல்லது வந்து கேமல் கேஸா மாத்தணுமா இது மாதிரி எல்லாம் இந்த இதுக்குள்ளார ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஒரு இதுக்குள்ளார வராது. பண்ணிக்கலாங்க சார். இது ஆன்லைன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரியான வரும். அதுக்கப்புறம் ஃபைண்ட் ரீப்ளேஸ் அப்படிங்கிறதுலயே இப்ப பாருங்க இப்ப நான் டைப்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, யூனிவர்சிட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி, யூனிவர்சிட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி, யூனிவர்சிட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த இதுல இது எங்க யூஸ் ஆகும்னா நீங்க ஏதாவது ஒரு டைப் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அதுல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு பதிலா இன்னொரு வார்த்தையை கொண்டு வரணும். இப்ப நான் என்ன பண்றேன்னா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பதிலா இந்த யூனிவர்சிட்டி கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற வார்த்தை இந்த வார்த்தைக்கு பதிலா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் யூன்னு நான் போடணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். அப்படின்னா இங்க பாருங்க ஃபைன் டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலா யூனிவர்சிட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற டெக்ஸ்ட்டுக்கு பதிலா நான் என்ன கொண்டு வரணும் யூன்னு கொண்டு வரணும். ஒரே கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாருங்க ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணோம்னா பாருங்க டைப்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி யூன்னு வந்துருது. இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது டைப்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, யூனிவர்சிட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி, யூனிவர்சிட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி, யூனிவர்சிட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு. இது யூனிவர்சிட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் யூங்கிற வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணோம். இது நீங்க அப்படியே காப்பி பண்றீங்க இங்க பேஸ்ட் பண்றீங்க உடனே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த வார்த்தையை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் லைன்னு கொண்டு வர்றது இது நீங்க உள்ள போய் நீங்க உபயோகப்படுத்தி பாருங்க. ஏன்னா நேரம் கருதி நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் கவுண்டர் இப்ப என்ன ஆகும்னா நம்ம ஏதாவது ஒண்ணு அப்ளை பண்ணும்போது 200 வார்த்தைகளுக்கு குள்ளார வந்து இந்த வார்த்தையை டைப் பண்ணுங்க, இந்த பேராகிராஃப் டைப் பண்ணுங்க. இப்ப நம்ம SITP எல்லாம் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹைஸ்கூல்ல ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல SITPக்கு வந்து என்னன்னா 500 வார்த்தைகள்ல உங்களுக்கு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம அது எவ்வளவு வார்த்தை இருக்குதுங்கிறது தெரியாது. அதுல வந்து நிறைய கட் ஆயிருதுங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது ஸ்க்ரோல் பண்ற ஆப்ஷன் கூட அதுல இல்லாத மாதிரியும் இருக்கும். சில டைம்ல வந்து என்னதுன்னா ஸ்க்ரோல் பண்ண முடியாம இருக்கும். அப்ப அதுக்கு வந்து இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு வந்து என்னதுன்னா இப்ப நானே ஏதோ ஒண்ணு டைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்ப பாருங்க மேல கேரக்டர் அப்படிங்கிற இடத்துல பாருங்க நம்பர் ஓடிக்கிட்டே இருக்குது, எத்தனை வார்த்தை இருக்குது,
இப்போ ஒரு கேப் போட்டுட்டு பண்ணணும்னா எத்தனை வார்த்தை இருக்குது, எத்தனை லைன் இருக்கு, எத்தனை சென்டென்ஸ் இருக்குதுங்கிறத இதுவே இது என்ன பண்ணிடும் அப்படின்னா ஈஸியா சொல்லிடும். இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரி ஒன்னொன்னா நீங்க ஒரு ஒரு டூல்குள்ளார உள்ள போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன், அதாவது டெக்ஸ்ட் டெக்கரேஷன். இப்ப குட் மார்னிங் அப்படின்னு நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு வச்சுங்களேன். பாருங்க இந்த டெக்ஸ்ட்டுக்கு பாருங்க எத்தனை வகையான இதை மாத்தி கொடுத்துருக்குதுன்னு பாருங்க. இப்ப இதை காப்பி எல்லாம் பண்ணுங்க. ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி டு கிளிக் பேட் அப்படியே கொண்டு போய் நீங்க என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமா நீங்க குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பலாம். இது வந்து நான் வந்து இந்த குட் மார்னிங் மெசேஜுக்கு மட்டும் நான் சொல்ல, இதை நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரே டைப்ல ஒரே மாதிரி நீங்க சிஸ்டத்துல பண்றதை விட நீங்க போன்லயே நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸை நீங்க உள்ள கொண்டு வர முடியும். அதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து டெக்ஸ்ட் டூல்ஸுக்குள்ளார தான் இருக்குது. அடுத்தது இமேஜ் டூல்ஸ்ல இமேஜ் ரீசைஸ் நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, அந்த வேலையை இந்த ஆப்குள்ளாரையே பண்ணலாம். கிராப் இமேஜ், ரவுண்டட் இமேஜ் இதெல்லாமே நீங்க என்ன பண்ண முடியும்னா கொண்டு வர முடியும். உள்ள போயிட்டு ஒன்னொன்னா உபயோகப்படுத்தி பாருங்க. இந்த கால்குலேஷன் டூல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. நேற்று நம்ம ஆப் டெவலப் பண்ணும்போது கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதுல வந்து என்னதுன்னா நிறைய விஷயங்கள இதுல சொல்லியிருக்கிறாங்க. இது ஒன்னொன்னா நீங்க உள்ள போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆப்பு பாக்குறதுக்கு வேணா இந்த ஆப் வந்து நேற்று சார் சொன்ன மாதிரி பாக்குறதுக்கு வேணா இது நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா வந்து இது ரொம்ப ரொம்ப அதுவும் நம்ம டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கிற நம்மளுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆப்போட பேர் வந்து என்னதுன்னா டோலி, TOOLY, டூலி அல்லது டோலி எப்படி நீங்க சொல்றீங்களோ அது மாதிரி சொல்லிக்கலாம். டோலிங்கிற ஆப்பு. அடுத்ததான் வந்து இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது கூகுள் லென்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு இருக்கு. இப்போ பாருங்க ட்ராக் பண்ணி கொண்டு வரேன். லென்ஸ்ன்னு நம்ம பயன்படுத்தியிருப்போம். இது இந்த பாருங்க இங்க தெரியுதுங்களா, கூகுள் லென்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஆப் இல்லைன்னாலும் சில ஃபோன்ல இந்த ஆப் இருக்காது. நிறைய ஃபோன்ல வந்து இது இன்பில்ட்டாவே இப்போ வர ஆரம்பிச்சிது. அல்லது கூகுள்ல குரோம்ல பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரியே இருக்கும். 4 பக்கமும் கட்டம் சென்டர்ல ஒரு புள்ளி வச்ச மாதிரி இருக்கும். இந்த லென்ஸ் ஆப் வந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும். குறைந்த நேரத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உபயோகமா இருக்கும். இது ஒரு கிளிக் பண்றீங்க, கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இப்ப பாருங்க நான் அதே பேஜை எடுத்துக்கிறேன். கூகுள் டிரான்ஸ்லேட்ல என்ன பண்ணுமோ அதே போலவே ஒரே ஒரு கிளிக்கு பண்ணீங்கன்னா இதுவே என்ன பண்ணிக்கணும், செலக்ட் டெக்ஸ்ட். இதை மட்டும் இப்ப புகைப்பதால் வரும் நோய்கள், இப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இதுல இருக்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கீழே பாத்தீங்கன்னா பாருங்க புகைப்பதால் ஏற்படுற அந்த நோய், அந்த 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 விஷயங்கள் எல்லாமே அதை சார்ந்த கூகுள்ல என்னென்ன மாதிரியான தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதுல வந்துடும். அதாவது நம்ம என்ன பண்றோம், கூகுள் லென்ஸ் போறேன், போயிட்டு நான் எது வேணுமோ அந்த பேஜை நான் வைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளா ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்க என்னோட மவுஸ் இருக்குது. இந்த மவுஸை வந்து என்ன பண்றேன்னா ஒரு ஸ்கேன் பண்றேன். ஸ்கேன் பண்ண அடுத்த செகண்ட் பாருங்க அந்த மவுஸுக்கான எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி இருக்கும், இது மவுஸ்ன்னு அது என்ன பண்ணிக்குச்சுன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்குச்சு. அதை பத்தின விஷயங்கள் எல்லாமே வரும். இப்ப இது நீங்க எங்க உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா, நீங்க நம்ம இதுலயே பாடத்திலேயே வந்து ஏதாவது ஒரு படம் வருது, இத இப்ப பாருங்க. இப்ப மலரோட அமைப்புல இப்ப பாருங்க இந்த படம் மட்டும் எடுத்துக்கிறேன். இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா பாருங்க இதை பத்தின விஷயங்கள் பாருங்க ஏகப்பட்ட விஷயங்கள்ல நம்மளுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா கொண்டு வந்து குமிச்சிரும். இப்ப இதுல நம்ம எக்ஸ்ட்ரா நாலேஜ் வளர்த்துக்கலாம். அதுக்கு இது வந்து என்னதுன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கூகுள் லென்ஸுக்குள்ளார உள்ள போறோம். போயிட்டு நீங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதுதான் பண்ணுங்கிறதுல இப்ப நீங்க எந்த படம் வேணும், இப்ப மைட்டோகான்ட்ரியா எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு கிளிக் பண்றீங்க, மைட்டோகான்ட்ரியா பத்தின தகவல்கள் வந்துடும். இதோட ப்ராடக்ட் வேணுமா, ப்ராடக்ட் பாருங்க அனிமேஷன்ல நம்ம கொண்டு வர முடியும், ஹோம்ஒர்க்கா கொடுக்க முடியும். அந்த ஒவ்வொரு ஆப்ஷனா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா விசுவல் மேட்ச், எங்கேயாவது விசுவல்ல இது மேட்ச் ஆயிருக்குதா பாருங்க.
இப்போ நான் எடுத்தது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு. இங்க பாருங்க அதை பத்தின தகவல்கள் ஏகப்பட்ட விஷயங்கள்ல நம்ம கொண்டு வரலாம். அபவுட் த இமேஜ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இமேஜ் சார்ந்த விஷயங்கள் நம்மளால இதுல வரல. நீங்க சில இமேஜுக்கு வரும், நீங்க அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணலாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நேரம் கருதி நான் இதோட நிறுத்திக்கிறேன். கொஞ்ச நேரம் வந்து நீங்க கேள்வி கேட்கிற செஷனா வச்சுக்கலாம், ஒரு 15 மினிட்ஸ் மட்டும். நான் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. உங்களுக்கு இது உபயோகமா இருந்ததுன்னா உண்மையாவே நம்ம எடுத்த டைமுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார்